हाय फ्रेंड्स एल्लारू एप्पडी इरुक्कींगा एल्लारुमे नल्ला इरुक्कணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் समस्त उनको जगन्नाथ समस्त केमते चंती एम तासा कुसरतांतो இங்க அக்காவும் நானும் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் மார்க்கெட் போற மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். அக்காவும் போறாங்க, அண்ணியும் போறாங்க, நானும் போறேன். மூணு பேரும் கொஞ்சம் மேல தூக்குடி. கிளம்பியாச்சு நாங்க எங்க கொஞ்சம் மேலே தூக்குடி. அக்கா இவ்வளோ மேலே தூக்குனா நான் எங்கக்கா தெரியுவேன், நீயே சொல்லு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து நான் தான் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து குந்தாணி நம்ம கூட வரா. அக்கா குந்தானின்னு சொல்லாதுக்கா, நீ வேற என்ன ஸ்பெஷலாக சொல்ல? ராதான்னு போட்டுக்கோ. எனக்கு பிடிக்கலையே. ஐயோ அங்கே சும்மாவே என்ன வந்து கழுவி ஊற்றுவாங்க, இதில் வேற நீ வேற இன்ட்ரு. சரிங்க, குந்தானின்னு சொல்ல வேணாம், வேறு ஏதாவது பேர் ஸ்பெஷலாக இருந்தால் சொல்லுங்கள். க்யூட்டா ராது ராதே ராதேன்னு அவ ஏன் கூப்பிட சொல்றேன்னா, அவங்க புருஷன் ராதே, அவர் என்ன ராதான்னு கூப்பிடுவாங்க. ராதான்னு கூப்பிடுவாங்களாம். நம்ம அங்கே போக போகிறோம். அண்ணி வந்து இப்போ தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ணி வந்து வரல அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான், அண்ணி, ராதா 3 பேருமே மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். ஐப்ரோ போட்டுருக்கேன். எனக்கு என்னவோ இந்த ஐப்ரோ போட்டது பிடிக்கவே இல்லை. நல்லா இருக்கா? எங்கள் அம்மா பாருங்க, இன்னொருத்தர் இருக்காரா பனங்கிழங்கு சுட்டு சாப்பிட்றாரு. எங்கடா இது எங்கள் அம்மா காணோம். எங்கள் மாமியார் அங்கே இருக்காங்க, அவங்களும் பனங்கிழங்கு சாப்பிட்றாங்க. சுட்டது பார்த்தீங்களா மாமனது, பார்த்தீங்களா சுட்டு அவிச்சு, நம்ம ஊரில் அவிச்சு சாப்பிடுவோம், இவங்க வந்து சுட்டு சாப்பிட்றாங்க. எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது, இது ராதாவுடைய வீடியோ சேனலா இல்லை என்னுடைய சேனலா அப்படின்னு. ராதா சொன்னால் நான் இன்ட்ரோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க்கா அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சொல்லிட்டோமா வீடியோவில், நம்ம வந்து ஏர் ஓட்டி இருந்தோம்ல, அண்ணா வந்து நேற்று பாத்தி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து என்னென்னா, இப்போது கத்திரிக்காய்க்கு வந்து உரம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கத்திரிக்காய் போடுறது. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 2 பார்ட்டாக அண்ணா பிரிச்சிருப்பார். இந்த பார்ட்டில் வந்து பாதி வந்து கீரை, அந்த பார்ட்டில் வந்து பாதி கீரை போடுற மாதிரி பிரித்து விட்டு வச்சுருக்காங்க. டீட்டெயிலாக எல்லாமே விதை போடுறப்போ நான் காமிக்கிறேன். இப்போ அக்கா கிளம்பிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அக்கா கிளம்பிட்டாங்க. நானி ரெடியாசோ முடியும் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க இங்கே வந்ததுக்கப்புறம். முடியலடா சாமி. பார்த்தீங்களா, சாலோ டைம் ஆயிடுச்சு. இவங்களால தான் லேட் ஆயிடுச்சு. சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. போலியா இந்த வழி என்ன கூட்டிகிட்டே வந்து மாமா, இது வேற வழி. இந்த ரோடு கிளைமேட்டு இங்கே இருக்கிற ஏரியா எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க வண்டியில் போயிட்டு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பைத்தியங்கன்னு நினச்சிப்பாங்க. யாரும் நினைக்க மாட்டாங்க. ஓகே, நாங்கள் அங்கே போனதுக்கப்புறமே நான் வந்து என்னென்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறோம். நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சூரியன் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. என்னக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நேரம் பாடாதம்மா பாடாத, அப்புறம் எல்லாரும் ரத்தம் அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அது ஒரு பழைய பாட்டு. டிஸ்டர்ப் பண்ணுது அந்த மரங்கள்லாம் மறைச்சி. ஆமாம், நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் மார்க்கெட் கிட்டயா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குங்க. தாமரை இருக்குது பார்த்தீங்களாக்கா. இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்க, சிவன் கோவில். இந்த சைடு எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசாக வீடெல்லாம் இருக்கும். ரோடும் ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ணே அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கக்கா ஃபால்ஸ் தீதி இதோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் நேம் என்னக்கா? கோபால்புரம் மார்க்கெட். கோபால்புரம் மார்க்கெட். என்ன சாப்பிட போகிறோம்னா அதை இறங்கிட்டு சாப்பிடும்போது காட்டலாம். சஸ்பென்ஸ். ஐயோ, இதுதான் மார்க்கெட். ஒடிசா மார்க்கெட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இது ஆமாம் மார்க்கெட்டு உங்கள் ஊரில் அப்படின்னு. பட் இதுதான் மார்க்கெட். என்னக்கா? கடையிலாங்க चाट केटी వచ్చి दीदी राइट साइड हॉस्पिटल पर இதுதான் ஹாஸ்பிட்டல். எங்க ஹாஸ்பிட்டல் அது டி இதுவா केटी दीदी இதுதான் ஹாஸ்பிட்டல். लेफ्ट साइड और आगू चल இன்னும் और टिके ठीक है आगू இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? एट लेफ्ट साइड आगू हां 88 டீட்டா என்னக்கா சாப்பிட போறீங்க? सीधा दे நீ சாப்பிடல? நீங்க சாப்பிடுறதுல கொஞ்சம் பிடிங்கி சாப்பிடுங்க. ஏன்னா என் கடை அங்கே வந்து சாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பல கரண்ட் இருக்கா சார்ஜர்ல அங்கே காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சாட்டு. இங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிடலாம். ஏன்னு என் மூஞ்சி அவ்வளோ பிளாக்காக தெரியுது. ஓகே, நாங்கள் சாப்பிடுவோம். இந்த பொண்ணுங்க வந்தாலே இந்த மாதிரி பானிபூரி சாட் சாப்பிட்றத வந்து எங்கேயும் விட மாட்டாங்க. எப்படி இருக்கு டேஸ்டா? எனக்கு போதுக்காக வேணாம் பார்த்தீங்கன்னா முடியும். சாட் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கும். 2 பேரும் சாப்பிட்டுருக்கோம். அடுத்தது வந்து லெசி கறிக்கு வந்திருக்கோங்க. செம்ம கோல்டு தெரியுமா? சரியான பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லேஸு ஃபால்ஸ் வாங்கணும். அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லி போயிருக்கேன். கால் அக்காவுக்கு நடக்கவே முடியல. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செப்பலே போட முடியாமல் பாருங்கள், கால் ரொம்ப வீங்கிடுச்சு போல். செருப்பு போட்டால் தான் வலிக்குதோ? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கடை மாதிரியாக தெரியுது பாருங்கள். ஆனால் வெளியில் ஆச்சு ஒரு ஃப்ரேம் எங்கே இல்லையே, போர்டு காணோம். இங்கே பாருங்களேன், நல்ல வாசனை, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க,
இங்கே தான். இங்கே பாருங்களேன் மண்பானைங்கெல்லாம். இங்கே பாருங்க கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைங்க எல்லாமே கிரீட்டம் யூஸ் பண்ணுவாங்கல்லக்கா. இங்கே எல்லாமே லேஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. இதோ காங்க வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கு. இது லாங் லாஸ்டா இருக்கும்க்கா. அது வந்து வேஸ்ட் ஆயிடும். black color இது நல்லா இருக்கும். அந்த டிசைன் வைக்க முடியுமா அந்த ப்ளவுஸ்? பச்சரி. நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி நான் உனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். கூட வீட்டில் இதோ இங்கே இருக்கு. 8 போட எனக்கு இங்கே காமிக்காய்ங்க. இந்த டிசைன் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா அக்காவுக்கு. அது கரெக்டாக இருக்கும். அந்த பேர் அந்த நம்ம பார்த்து வச்சுக்கலாம். டிசைன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கு ஊதுறாங்க. ମୋ ପାଖରେ ପାଠ ଆଉ ହେଉଛି 80 ଟଙ୍କା। ପ୍ଲେନ୍ ବି ଅଛି। ଏଇ ଯେଉଁ 2x2ର ପ୍ଲେନ୍ ବ୍ଲାଉଜ୍ ବି କପଡ଼ା ବି ଅଛି। ପ୍ଲେନ୍ କପଡ଼ା 80 ଟଙ୍କା ଗୋଟେ ମିଟରକୁ। ପ୍ଲେନ୍ 80 ଟଙ୍କା 2x2 କପଡ଼ା। ସବୁ କେତେ ପଇସା ନାହିଁ? ଭିଡ଼ିଓ କରୁଛ ନା କିଛି? ଏଇ ଜିନିଷକୁ ତମେ ଏଥିରେ ଆସିବନି। ଆମେ କାଟିଦେବୁ। ତମେ ତ ଭିଡ଼ିଓ କରିକି ଆସୁଥିଲ। ଆମେ ହେଉଛି ୟୁଟ୍ୟୁବର। ହଁ ତମର କିସ ତମ ଚ୍ୟାନେଲ୍? ତାମିଲ ଲେଡି ଓଡ଼ିଆ କଲଚର। ସେ ତାଙ୍କ ହେଉଛି ତାମିଲ பொண்ணு ଓଡ଼ିଆ ବୋହୂ। ଆଉ என்ன போட்டிருக்கா? ବୋହୂ இல்லைல்ல மருமக. மருமக தமிழ் பொண்ணு ஒடியா மருமக. ଆମକୁ ଟିକେ ଦଉନା ଆମେ ଟିକେ லைக் କରିଦେବା। ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காப்பர் கலர் லேஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு வச்சுருக்கிற டோரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிசைனுக்காக நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் நிறைய வந்து வாங்கியிருக்கேன். சரண்யா அக்காவுக்கு வந்து இது வந்து சாரீஸ் எல்லாமே எதுவுமே ஃபால்ஸ் போடல. நான் திட்டி அவங்கள கம்பல் பண்ணி நான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஃபால்ஸுக்கும் எல்லா சாரீஸ்க்கும் வந்து ஃபால்ஸ் வாங்கிட்டு நூல் வாங்கிட்டு. இது வந்து அவங்கக்கிட்ட வந்து சில சாரீஸ்க்கு வந்து ப்ளவுஸ் இல்லை. இது வந்து 80 சென்டிமீட்டர் 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரெண்டுமே வாங்கிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே உங்களுக்கு வந்து எது பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும்.